வணக்கம். நாலடியார் பாடல் எண் 348. கடுக்கெனச் சொல்வற்று ஆம் கடுக்கெனச் சொல்வற்றாம் கண்ணோட்டம் இன்றாம் இடுக்கண் பிறர்மாட்டு உவக்கும் அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம் விரன்மலை நன்னாட ஏகுமாம் எள்ளுமாம் கீழ். இந்த பாட்டில் ஒரு 5 இடத்துல ஆம்னு வருது பாருங்க. வற்றாம், வேகம் உடைத்தாம், ஏகுமாம், எள்ளுமாம். அந்த ஆம் எல்லாமே அசை, அதுக்கு பொருள் கிடையாது. இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். கடுக்கு என சொல்வற்று அப்படின்னா, கடுக்கு அப்படின்னா ஒரு கடுமையான அப்படின்னு பொருள். கடுக்கு என்றால் கடுக்கென கடுமையாக பேசுதலில் வல்லது. சொல்வற்று, கடுக்கென சொல்வற்று. எது? கீழ். ஈற்றடியில் ஈற்று சீராக இருக்குது பாருங்க, கீழ். அதை கீழானவன், அது அகரிணையில் கீழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் கீழ்மை உடையவன் என்பதனால் ஒரு உயர்தனை சொல் கூட போடலை, கீழ் என்று சொல்கிறார் முனிவர். கீழ். அந்த கீழ் என்ன பண்ணும்? கடுக்கென சொல்வற்று, கடுமையாக பேசுதலில் வல்லது. கண்ணோட்டம் இன்றாம் என்றால் கண்ணோட்டம் இன்று. கண்ணோட்டம்னா தயவு தாட்சணியமெல்லாம் ஒன்றுமே இருக்காது அதுகிட்டன்னு தான் சொல்கிறோம். அது ஆக்சுவலாக கீழ்மையுடைய மனிதனை குறிக்கிறது. இடுக்கண் பிறர்மாட்டு உவக்கும். இந்த கீழ்மகன் என்ன பண்ணுவான்னால அல்ல, பண்ணும். பிறருக்கு ஏதாவது துன்பம் வந்துவிட்டால் இந்த கீழ் இடுக்கண் பிறர்மாட்டு உவக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆஹா, அவனுக்கு துன்பம் வந்து விட்டது என்று அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம். அடுத்தடுத்துன்னா அடிக்கடி, அதான் அடுத்தடுத்துனா அடிக்கடி. வேகம் உடைத்தாம். வேகம் உடைத்தாம்னா இந்த இடத்துல கோபாவேசத்தை உடையது. ரொம்ப சினம் கொண்டு ஆவேசமாக எல்லாத்துக்கிட்டும் பேசுவான். அதுதான் அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம். அது எப்போ இருக்கான்னு இல்லை, அடிக்கடி, எப்போவுமே அடிக்கடி அவன் வேகம் உடைத்தான். அப்போ விரன்மலை நன்னாடங்கிறது ஆடு முன்னிலை விழி. விரன்மலை என்பது வலிமையுள்ள மலை, நன்னாட மலைகளையுடைய நல்ல பாண்டிய நாட்டையுடைய மன்னனே. ஏகுமாம் எள்ளுமாம் கீழ். ஏகுமாம்னா நினைச்ச இடத்துக்கு இது போகும். அந்த கீழ்மை குணமுடைய மனிதன் இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சென்ற இடத்து செலவிடாது தீதுஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவும்பார் வள்ளுவர். நல்ல விவேகம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல போகணும், போகக்கூடாது என்றெல்லாம் ஆராய்ந்து சொல்லுவான். இவன் அப்படி இல்லை. ஏகுமாம். ஏகுமாம்னா கண்ட இடங்களிலெல்லாம் செல்லும். அப்புறம் எள்ளுமாம் கீழ். எள்ளுமாம்னா பிறரை இகழ்ச்சி செய்யும். அப்போது இந்த கீழ்மகனுடைய இயற்கையை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. கீழ்மகன் அல்லது கீழ் அவனுடைய இயற்கை என்னன்னா கடும் சொல் கூறுதலும், பிறரிடத்து ஒரு கருணையின்றி இருத்தலும், பிறருடைய துன்பத்தை கண்டு மகிழ்தலும், அடுத்தடுத்து கோபம் கொள்ளுதலும், கண்ட இடங்களுக்கெல்லாம் செல்லுதலும், பிறரை இகழ்ந்து பேசுதலுமாம் என்பது இப்பாடலின் கருத்து.